ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ரெட்மி தரப்பில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 7 ப்ரோ அப்படிங்கிற ஒரு தாறுமாறான மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட சக்ஸஸரான ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படிங்கிற ஃபோன் வந்து சைனாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்துக்கோங்க, நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கல ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி கிளாஸ் பில்லில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து கார்னிங் ஒரு கிளாஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சாலிடாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 8.8 mm இருக்குது. ப்ளஸ் வந்து இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா சுமார் 76 mm இருக்குது. அதே மாதிரி ஹைட் வந்து 161 mm இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பெரிய ஃபோனே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோனோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 200 கிராம் வெயிட் இருக்குது. கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான். பில்டு பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த ஃபோன் வந்து ரொம்ப சாலிடாகவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மாதிரி இங்கே வந்து IPS LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து 6.53 inch அப்படிங்கிற பெரிய சைஸ் டிஸ்பிளே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த மாதிரி இங்கேயும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ்லாம் ஓவரால் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அக்யூரேட்டாகவே இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 19.5:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 85% மேலேவே இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் டாச்சும் கொடுத்துருக்காங்க. அதே டிசைன் லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து MediaTek Helio G90T அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேமிங் ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமிங் ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா 12 nm டெக்னாலஜி பில்டாக இருக்குது. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராசர் வந்து 8 கோரில் பில்ட் ஆனது. 2 பவர்ஃபுல் Cortex A76 கோர்ஸ், அதே மாதிரி 6 பவர் எஃபிஷியன்ட் Cortex A55 கோர்ஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியே ஜிபின்னு பார்க்கும்போது இங்கே வந்து Mali G76 MP3 அப்படிங்கிற ஜிபி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். டே டு டே டாஸ்க் ஆகட்டும், அதே மாதிரி கேமிங், ஆப் யூசேஜ், அதுக்கப்புறம் டேட்டா யூசேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது தான். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த வாட்டி ரெட்மி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சல் f1.8 அப்பேச்சர் சைஸில் சாம்சங் GW1 சென்சார் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி கேமரா வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், தேர்டு வந்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கேமரா வந்து இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க Realme 5 Pro போலவே. இதுக்கு அடுத்தபடியாக 4வது கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த கேமராவால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டு எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி செல்ஃபி கேமரான்னு பார்க்கல செல்ஃபி சைடில் வந்து ஒரு 20 மெகாபிக்சல் f2.0 அப்பேச்சர் சைஸில் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அந்த வாட்டர் டாப் டாச்சில். ஸோ இதில் எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓவராலாக கேமராஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ரெட்மி நோட் 8 ப்ரோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கேமரா செட்டப் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 6GB RAM 64GB அப்படிங்கிற பேஸ் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட வருது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 வேரியண்ட் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து நீங்கள் 2 சிம் போட்டுக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு இல்லை ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். 256GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. இதில் ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்கனால இது ஒரு டவுன் சைடுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 Pie வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டம் UI-யான MI UI 10 அப்படிங்கிற UI-ல தான் வந்து ரன் ஆகும். ஆட்ஸ் வரதான் செய்யும். பட் வந்து இந்த வேலைக்கு வந்து இந்த ஃபோன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோன்னு இங்கே வந்து நான் பதிவு பண்ணுறேன். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்து 4000 mAh இது வந்து நான் ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக சார்ஜிங்னு பார்க்கும்போது இங்கே வந்து இந்த ஃபோனில் Type C சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குயிக் சார்ஜ் 4+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அதிக வேகமான சார்ஜர் சப்போர்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக பேசிக் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பவர்ஃபுல்லான G90T அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இன்னும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜான மொபைல்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ரொம்பவே வர்த்துன்னே சொல்ல முடியும். கடைசியாக விலைன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்டான 6GB RAM 64GB அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து சைனாவில் வந்து இந்திய மதிப்பில் சுமார் 14,000 ரூபாய் அப்படிங்கிற விலையை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பில்டு ப்ளஸ் வந்து குவாட் கேமரா செட்டப், 4500 mAh பேட்டரி, Type C சார்ஜிங் போர்ட், குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் MediaTek Helio G90T அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வேறு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விலைக்கு வந்து இந்த ஃபோன் ரொம்பவே வர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்த ஃபோன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.